டிஎன்பிஎஸ்சி லேர்னிங் ப்ரோகேரியாட் யூகேரியாட் யூனிட் 1ல ஜென்ரல் சயின்ஸில் நமக்கு பயாலஜியில் இதுலேருந்து ஏற்கனவே நிறைய பிவைக்யூ கொஷின்ஸும் வந்திருக்கு. யூகேரியாட்னா என்ன, ப்ரோகேரியாட்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூகேரியாட்டோட செல்லையும் பார்த்துக்குங்க, ப்ரோகேரியாட்டோட செல்லையும் பார்த்துங்க. ப்ரோகேரியாட் அப்படின்றது எப்போவுமே ஒரு பாக்டீரியா செல்லாக இருக்கும், ஒரு சைனோபாக்டீரியா செல்லாக இருக்கும். ஒரு செல்லால் ஆனது தான் ப்ரோகேரியாட். யூகேரியாட்ன்றது ரெண்டு வகைப்படும். நிறைய செல் சேர்ந்ததும் யூகேரியாட் தான். நாமெல்லாம் கூட யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான். ஆனால் சிங்கிள் செல் இருக்கிற யூகேரியாட்டிக் ஆர்கானிசமும் இருக்குது. அது வந்து இந்த அமீபா போன்ற செல்கள். ஸோ இப்போ இதில் முக்கியமாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, என்னென்ன யூகேரியாட்டிக் செல்லில் என்னென்ன உள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் உறுப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியோலஸ் இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் வந்து இது மாதிரி கம்ப்ளீட்டான நியூக்ளியஸ் தான் நம்ம வந்து சொல்லுவோம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நியூக்ளியோலஸும் இருக்கணும், நியூக்ளியஸ் இருக்கணும், அதுதான் கம்ப்ளீட்டான நியூக்ளியஸ். மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, கோல்கை அப்பரேட்டஸ் இருக்குது, ரைபோசோம்ஸ் இருக்குது, சைட்டோபிளாசம், இந்த சுற்றி இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் சைட்டோபிளாசம் சொல்லுவோம், செல் மெம்பரைன் இருக்குது. அதே போல் ப்ரோகேரியட் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். செல்வால் செல் மெம்பரைன் இருக்கும், ஆனால் கம்ப்ளீட் நியூக்ளியஸ் இருக்காது. வெறும் அந்த டிஎன்ஏ மட்டும் அந்த சைட்டோபிளாசமில் இருக்கும், ரைபோசோம் மட்டும்தான் இருக்கும். சுற்றி இந்த முடி போன்ற இது இருக்கு இல்லையா, குட்டியாக இருந்தால் அது பேர் பைலை, ஒரே ஒரு லாங்காக இருக்கும், சுற்றியும் லாங்காக இருக்கிறதும் இருக்கும். லாங்காக இருக்கிறதுக்கு பேர் ஃப்ளாஜெலம். ஸோ இது பாக்டீரியா சைனோபாக்டீரியாவில் தான் வந்து ப்ரோகேரியாட்டிக் இன்க்ளூட் ஆகுது. இப்போ நம்ம டிஃப்ரென்சஸ் பார்த்துருவோம். இதோட சைஸ் டிஃப்ரென்ஸ் கொஷினாக ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த யூகேரியாட்டிக் செல்லோட சைஸ் பார்த்துங்க 10 to 100 மைக்ரோமீட்டர். பாக்டீரியா அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், 0.5 to 5 மைக்ரோமீட்டர். இதில் ரைபோசோம் டிஃப்ரென்சஸ் பார்த்துங்க. இதில் 80s டைப் ஆஃப் லார்ஜர் ரைபோசோம் இருக்கும் யூகேரியாட்டில். ப்ரோகேரியாட்டில் 70s ஸ்மாலர் ரைபோசோம் வந்து இருக்கும். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா யூகேரியாட்டிக்கில் மைட்டோசிஸ் மியாசிஸ் நடந்து தான் ரீப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து பைனரி ஃபிஷன், அதாவது ஒரு செல்லு வந்து இப்படி ரெண்டாக டிவைட் ஆகி ரெண்டு செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் பைனரி ஃபிஷன். அது மாதிரி நடக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து யூகேரியாட்டிக் வந்து பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, புரோட்டிஸ்ட். பாக்டீரியா அப்புறம் சைனோபாக்டீரியா வந்து ப்ரோகேரியாட்டிக்கோட எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பிவைக்யூ கொஷினை பார்ப்போம். இந்த டாபிக் அண்டரில் வந்த பிவைக்யூ கொஷின். ஏற்கனவே வந்த பிவைக்யூ கொஷின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், டிஸ்க் ஷேப்டு பைகான்கேவ் செல்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப். இப்போ யூகேரியாட் அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் நாம் எல்லாரும் கூட மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்